நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய. முன்னோர்கள் வழிபாடுகளை பத்தி பேசினா ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சிலர் நாங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னாங்க. இதுல என்ன இருக்கு? சக்கரை நீங்க யோசிக்க வேணும். நல்லது பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நல்லது. அது ஏதோ ஒரு கோடாக்கி குடியாரவங்க அதெல்லாம் வணங்காதே அப்படின்னாங்க. ஒரு தாய் தந்தையை வணங்குறதுக்கோ உடன் பிறந்தவங்களை வணங்குறதுக்கோ எதுக்கு வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அது நம்மளை பொறுத்த மட்டும் அப்படிலாம் கிடையாது. எந்த தாய் தந்தையும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒழிய கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஒன்னே யோசிக்கணும். நீ அவங்கள நல்லபடியா பார்த்து இருந்திருக்கணும். இல்ல ரொம்ப நார்மலா பார்த்துருந்தா கூட அவங்க மனசு நோக மாட்டாங்க. சில பேர் ஆனா நம்ம பகுதியில அந்த மாதிரி கிடையாது. நம்ம அடிச்சு சொல்லலாம். 100ல் 1000ல் 1 2 5 5 நடக்கும் ஒழிய மற்ற நம்ம மீடியாக்கள்ல வர்றது மாதிரி நம்ம பகுதியில கிடையாது. தாய் தந்தைய அப்படி யாரும் இந்த பகுதியில எல்லாம் அனாதை யாத்திரையில யாரும் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் மொழிய நிரந்தரமான பிரச்சனைகளுக்கு வேலை இல்லை. அதனால முன்னோர்களையும் தாய் தந்தையும் வழங்குவதா எந்தவித குற்றமும் குறையும் வராது. உங்க மனச்சாட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதான். நீங்க இருக்கும்போது உங்க அருமை தெரியாம நாங்க இப்படி பண்ணிட்டோம். எதுவுமே அப்படித்தான். அது எதா இருந்தாலும் இருக்கிறதுக்கு அந்த அருமை பெருமை தெரியாது. அது இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியும். அது மாதிரி நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற வேண்டியதான். மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு வழிபாடு பண்றதுல எந்தவித குற்றம் குறையும் இல்லை. டெய்லி வணங்கணுமா வைக்கணுமா அப்படின்னா நம்ம வீட்டுகள்ல ஜாதகங்களை வச்சு டெய்லி வணங்கலாம். இல்லாட்டி தெய்வங்களை எப்போ வணங்குறோமோ வணங்கலாம். முக்கியமா அவங்க பிறந்த நாள், நினைவு நாள், உள்ளூர் திருவிழா, குலசாமி திருவிழா இப்படி இடங்கள்ல அவங்க நினைவுகளுக்கு போய் வணங்குறதுல தப்பு இல்லை. ஒரு சிலர் கேட்டாங்க, எங்க வீட்டுல உள்ளவங்களை இடிதாட்டுல வச்சிருக்கோமே அங்கே போய் வணங்கலாமாண்டா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். ஏண்டா இடுகாடு சுடுகாடு அப்படிங்கிறது பல ஆத்மாக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் தனியா இருக்கிறாங்க, நம்பிக்கையா இருக்குன்னா மானசீகமா கும்பிட்டுக்கலாம். பெரிய தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தனியா வச்சு வணங்குவது மிக மிக சிறப்பு. தனியா வச்சு வணங்குவது நாங்க அங்கே சுடுகாட்டுல வச்சுட்டோமே இப்ப அங்கே போய் வணங்கலாமா அப்படின்னம்னா அது சுடுகாடுன்றது பல ஆத்மாக்கள் உள்ளதான். மீண்டும் அதை சொல்றோம். ஒரு குடிமன்னா அவங்க நினைவார்த்தமா அவங்கவுங்க வசதிக்கு தக்கன வச்சு கும்பிடலாம். இல்லை அப்படின்னம்னா அது அவங்கவுங்க விருப்பம் தான். கண்டிஷன் கட்டாயம் கிடையாது. கண்டிஷனா தனியா வச்சு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னா அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது செய்யறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆலயம் கட்டுறோம், ஒரு இலக்க தேர்வு பண்ணிட்டு தான் ஒரு ஆலயம் கட்டுறோம். அது மாதிரி நம்ம சொந்த இடத்துல நம்ம முன்னோர்களுக்கு பண்றதுனால எந்தவித தவறும் சேர்ந்துடாது. அப்படி இல்லை தனியா கட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு சாமிகளோட சாமியா வச்சு கும்பிடுறதுலையும் தவறு கிடையாது. சரியா? அதுல சில பூஜை முறைகள் இருக்கு. அது நம்ம யூடியூப்ல சொல்லியிருக்கோம். எப்படி பூஜை பண்ணணும், எப்படி எல்லாம் அதை பத்தி முழுசா சொல்லணும் கட்டாயமாயிரும். தெய்வத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கண்டிப்பா. கொஞ்சம் என்ன, தெய்வத்துக்கு முதல் முக்கியத்துவம். அப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க முன்னோர்களை ஃபர்ஸ்ட் வழிபடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களும் நம்ம தெய்வ குழந்தைகள் தானே, தெய்வம் படைத்த குழந்தைகள் தான். அவங்க எப்பிறப்பு எடுத்தாலும் அவங்களோடு இறைவனாக கலக்க போறவங்க தான். அவங்களுக்கு ஒரு குற்றம் குறை வந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட தான் முறையிட போறோம். என் தாய் தந்தையருக்கு நல்ல ஆத்மா நிலையை கொடுக்கணும், அவங்க ஆத்மா சீராக இருக்கணும்ட்டு இறைவன்கிட்ட தானே வேண்டும். அதனால முதல் முறையா இறைவனுக்கு சூடம் காமிச்சுட்டு அப்புறம் நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவா சூடம் காமிக்கிறதுல எந்த வரை தவறும் நேர்ந்து விடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு காரணத்தை கேட்கலாம். அவங்க வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தா எந்த கோடாங்கி குடியாரவர்கள்ட்டையும் எதையும் இந்த மாதிரி விஷயத்த போய் கேட்க கூட தேவையில்லை. வணங்கலாமா, கும்பிடலாமா, வேண்டாமா அப்படின்லாம் கேட்க கூட தேவையில்லை. சரியா? மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது ஆணித்தனமா சொல்றது என்னன்னா கண்டிஷனா யாரெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறது. கண்டிஷனா வணங்கி ஆகணும். அவங்க எத்தனை குலசாமிக்கு போனாலும் சரி, எந்த சாமிக்கு போனாலும் யாரெல்லாம் முன்னோர்களை கண்டிஷனா வணங்கணும்னா அவங்க சம்பாதிச்ச சொத்தை யாரெல்லாம் அணிவிக்கிறார்களோ அவங்க கண்டிஷனா வணங்கினாத்தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏன் அப்படின்னம்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒரு வீடு போல எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இடம் வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்க முடியாம ஏங்குறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும்,
வீடு கட்ட முடியாம தவிக்கிறவங்களுக்கும் தெரியும், வீடு கட்டினவங்களுக்கும் தெரியும். அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்துக்களை சேர்த்திருப்பாங்க. லேசாவா கிடைச்சிருக்கும்? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஒரு சொத்து அவங்க சேர்க்கிறாங்க, ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னம்னா, கண்டிப்பா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குடும்ப பொறுப்பு உள்ளவங்களுக்கு கண்டிஷனா தெரியும். அப்படியாப்பட்ட சொத்துக்களை விட்டுட்டு நம்ம பேரன் பேத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு சம்பாரிச்சு சொத்துக்களை கொடுத்து போயிருக்காங்க. அவங்க சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்களையே நம்ம நினைக்காம இருந்தோம்னா எப்படி அப்படிங்கறத நம்ம தான் யோசிச்சுக்கிறோம். நம்மளையும் யோசிச்சு பார்க்கலாம். நம்மளும் ஒரு நாளைக்கு இறைவன்கிட்ட போக போறோம். நம்ம பிள்ளை குட்டி நினைக்காட்டி நம்ம எப்படி இருப்போம்? இப்பவே என் பிள்ளை வாங்கினது கேட்கல, என் பிள்ளை என்னை அப்படி பண்றது இப்படி. இப்போ உசுரா இருக்கும் போதே எப்படின்னா, ஒரு நல்ல நிலைமையில அந்த குழந்தைகளை வச்சுட்டு போறீங்க. வீடு கட்டி வாசல் கட்டி இங்கிட்டு இடம் படம் சேர்த்து அதை நல்லபடியா படிக்க வச்சுட்டு போறீங்க. அது உங்களை நினைக்காட்டி உங்க ஆத்மா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் உங்க முன்னோர்கள் ஆத்மாவும் இருக்கும். ஏன்னா நிறைய ஆத்மாக்கள் நம்மகிட்ட குறை சொன்னதுனால நம்ம சொல்றோம். நம்மளும் சில பேர்த்த சொல்றோம், உங்க முன்னோர்களை வணங்க வணங்கன்னா அவங்க வணங்கவே மாட்டேங்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பங்காளி பங்காளிகள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம வாய்விட்டே சொல்லிட்டோம், அவங்க சொத்துப்பா, அவங்க சொத்து சம்பாதிச்சதுலதான் நீங்க அனுபவிக்கிறீங்க, நீங்க எதுவுமே சம்பாதிக்கல. இப்படி இருக்கும்போது அவங்கள நினைக்காம நீங்க ஏன் அப்படி வம்பா கஷ்டப்படுறீங்களா சொல்லியாச்சுன்னா அது செயல்பட மாட்டேங்காங்கன்னா அவங்க நேரம் அப்படி அந்த கர்மா. ஏன்னா ஒருத்தர் சொல்லியும் அதை செய்ய முடியலன்னா அதுதான் அதுக்கு பேர் தான் கர்மாங்கள். சரிங்களாயா? சரி. அதனால நான் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அது பார்க்கணும் பேசணும் அது உணர்வு விஷயம். இது பஞ்சாயத்து பண்ணி அவங்க அப்படியே உணர்ந்து அப்படி நேருக்கு நேரெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. உணரக்கூடிய விஷயங்கள் அந்த ஆத்மாவோட பேசுவது, நம்ம முன்னோர்களோட பேசுவது உணர்ந்து பேசக்கூடியது. அது பக்குவ நிலை அடைய அடைய தெளிவு பிறக்கும். எடுத்த உடனே தெளிவு பிறக்காது. ஏன்னா ஆத்மாவும் ஆத்ம நிலையில தான் தெய்வத்தை பேச முடியும், கடவுள்கிட்ட மற்ற முன்னோர்கள்ட்ட எல்லாம் பேசுறாங்க. ரைட்டா? அதனால உடனே நாங்க பேசிடலாமா வச்சிடலாமா, படிப்படியா படிப்படியா நீங்க உங்க மனசு அமைதிக்கு வரணும். மனசு ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருந்தோம்னா சந்தோஷமா நல்லா பேசலாம். நடக்கிறத சொல்லுவாங்க, நடக்க போறதை சொல்லுவாங்க, எல்லா விஷயமும் அவங்கள்ட்ட கேட்டு தந்துக்கலாம். அதுக்கு நம்ம சரியா இருக்கணும், நம்ம மனநிலை சரியா இருக்கணும், எதிர்பார்க்காம இருக்கணும். உடனே பஞ்சாயத்து பழங்கரை அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது எதையும். மற்றபடியே இந்த சுயநலத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா நல்லது. தெய்வங்களோட ஆத்மாக்களோட பேசும்போது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அவங்களே சொல்லுவாங்க, நம்மளுக்கு உணர்த்துவாங்க, நம்ம புரிஞ்சா மட்டும் போதும். சரியா? அது எல்லாரும் உணர்ந்துடலாமா பார்த்துடலாமா முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். உடனே எதிர்பார்க்காம உங்க கடமை மாதிரி அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம அதான் சொல்றோம், சாமி பண்ணும்போது 5 நிமிஷம் உட்கார்ந்து உங்க கோரிக்கைகளை வைங்க. அது ஏதாவது ஒரு ரூபத்துல நடக்கும். நாளாக நாளாக நம்ம பேசுறது புரியுது, அவங்க சொல்றது மாதிரி கேட்கும். அப்புறம் படிப்படியா வளர்ச்சியாக நம்ம கூப்பிட்ட உடனே வர ஆரம்பிப்பாங்க. அருமையாக பேசி நம்ம நடக்க போறதை தெரிஞ்சுக்கலாம்.